ஏதோ ஒரு அக்க போகுது. இந்த லட்சத்துல எதிர்கட்சி கட்சி நடத்துற விஷயம் இப்படி நடந்ததுன்னா நம்ம 150,000 ஓட்டுல ஜெயிச்சிருக்கிறோம். மீதி 3 தொகுதி 1 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சிருக்கோம். இந்த லட்சத்துல கட்சி நடத்தியிருக்காங்க. யோசிச்சு பார்க்கறதெல்லாம் ஒரு இயக்கத்தை எப்படி வழி நடத்துறது, என்ன பண்ணணும், எப்படி ஒரு வெற்றியை உருவாக்கணும் என்று எந்த ஒரு இதுவுமே இல்லை. சரி, இவர் மாவட்ட செயல் பதவி வேணும், மாவட்ட செயல் பதவி கொடுக்காத ஓடி போன ஊர்ல பேசிட்டு இருக்காரு. இவர் மாவட்ட செயல் பதவியில் என்ன வெற்றி ஜெயிச்சு காமிச்சு விஷயத்தையா வந்து சொல்லணும். ஏற்கனவே மீட்டிங்ல பேட்டியோட பேசுறேன் சொல்றாரு, இது ரிசைன்மெண்ட் வந்துட்டாங்க, வந்து பேட்டி கொடுக்கட்டும், நான் மாவட்ட செயலர் என்ன செஞ்சேன், என்ன ஜெயிச்சுன்னு சொல்லட்டும். வந்தோடனே சொல்லுவார், உள்ளாட்சி தேர்தலில் 100% வெற்றி பெற வச்சா 100%. நீ என்ன ஒரு தாத்தா யார் இருந்தாலும் உள்ளாட்சி தேர்தல் ஆளுங்கட்சியாக மக்கள் ஓட்டு போறா ஜெயிக்கிறான், நீங்க என்ன விழிக்கணும். அதான உண்மை. சொல்லிடுவார், சட்டமன்றம் என்று நாடாளுமன்றத்தில் உங்களோட வெற்றியோட பங்களிப்பு. இந்த இயக்கத்தை எந்த அளவுக்கு நீங்க மேம்படுத்தி கொண்டு வந்தீங்க, எதுவுமே செய்யும். இந்த விஷயம் என்னன்னா, எந்த விஷயமே செய்ய தெரியாது, எதுவும் பண்ண மாட்டோம். எங்க கட்சி எப்படியோ போயிட்டு வளர்க்க இல்லை, ஆனா கடையில் இருக்கு. அதற்காக காலம் இந்த இயக்கம் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கு. இது யாருமே செய்யும், சாதாரண இயக்கம். புரட்சி தலைவர் உருவாக்கின இயக்கம், புரட்சி தலைவர் அம்மாவோட வழிவந்த இயக்கம். இந்த இயக்கத்தை மீறி யார் எந்த செயல்பட்டாலும் அவர்களுக்கு வேலை இல்லை. இதுதான் நடக்கும். இன்னும் இப்ப போறது பிளான் பண்ணி ஆள் முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க, ஊரெல்லாம் ஆள் முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. எல்லாம் வாடிக்கையாளர்கள் எல்லாத்தையும் பேசணும், எல்லா பக்கம் வாங்க வாங்கன்னு சொல்லி. இன்னும் கிருஷ்ணாபுரம் சைட்லாம் பணம் பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். 1000 ரூபாய் பணம் கொடுக்குறோம், 1500 ரூபாய் பணம் கொடுக்குறோம், உனக்கு ஒரு பஸ் ஏத்துக்கிறாங்க, நீ எத்தனை பஸ் வரல ஏத்துசாமி. எங்களுக்கு விலக்கவலையில உண்மையான தொண்டர்கள் நிர்வாகிகள் பொறுப்பெல்லாம் இங்க இருக்கிற மாதிரி மொத்த பேரும் இருப்பாங்க. உனக்கு பூஜா கொடுக்கறதுக்கு நீ எம்ஆர்வி ட்ரெஸ்ல ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அதுல ஒரு பசங்களை போட்டுட்டு அவங்க எல்லாம் வெஸ்பரிசம் பண்ணி அந்த பசங்களை உண்மையான பாமாட்டாங்க. என்னன்னே தெரியாம சின்ன பசங்க சுத்திட்டு வந்துருக்காங்க. கட்சி நடத்துறது வேற, 10 பசங்க சம்பளத்துக்கு போட்டு அவங்க வச்சுட்டு வேலை வாங்கிட்டு இன்னும் வாட்ஸ்அப் பேஸ்புக்ல போட்டு கட்சி நடத்துறது வேற. உணர்வுப்பா கட்சி நடத்துறது, தொண்டர்களை வச்சு கெடுத்துறாங்க. ஒரே உதாரணம் சொல்லுவேன், ஒரு மீட்டிங் நடத்துறேன், அந்த பகுதி தான் அந்த பகுதி செயலோட பொறுப்பு படையுங்க. அந்த பகுதி செயலை வந்து ஸ்டேஜை போடட்டும், கொடி கட்டட்டும், எல்லாம் பண்ணா ட்ரெஸ்ட் எப்படி சம்பளால போய் தான் கூட்டம் நடத்துறாங்க. நம்ம பகுதி செயலாளர் போய் வேடி பார்த்து உட்காந்துருக்கலாம். ஓ, கூட்டம் நடக்க மாட்டேறது. அவங்க வேலை என்ன, நீங்க இருக்கிற ஒரு நிர்வாகிகள் 100 பேர் கூட்டிட்டு 200 பேர் கூட்டிட்டு சொல்லிடுது. கூட்டிட்டு போய் எதுவும் ஓரமா பகுதி செயலர் மொத்த பேரும் உரம்புற மாதிரி ஓரமா உட்காந்துருக்காங்க. யார் நடத்துறது கூட்டத்தை? அப்பதான் அந்த தலைவர்களுக்கு, அந்த செயலாளர்களுக்கு, வாடிக்கையாளர்களுக்கு உணர்வு வரும். இது நம்ம கட்சி, நம்ம இயக்கம், நம்ம கூட்டம் நடத்துகிற உணர்வு அப்பதான் வரும். நீங்க நடத்துறதுல கார்பரேட் கம்பெனி எல்லாத்துக்கும் சம்பளம் 4 PA எல்லாத்தையும் ஒரு 4 PA 4 பக்கம் உட்காந்துருப்பாங்க. இதான் கட்சி நடத்துனீங்க. ஒரு கூட்டம் கூட கட்சியாக நடக்க மாட்டாங்க. எல்லாமே புக் பண்ணிடுவாங்க, ஸ்டேஜ் போடி வந்து நிற்கும். நாம போய் உட்காந்து அவர்கள் பேசி கொடுத்து வந்துடும். அந்த அவர்களாவது இவங்க ஒத்தையில பேசுவது யாரும் பேச மாட்டாங்க. ஆனா இந்த இயக்கம் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, என்ன துரோகம் வேணாலும் செய்யுங்க. அதுக்காக யாரும் தொண்டர்களோ நிர்வாகிகளோ பொறுப்பாளர்களோ யாருமே வந்து இதற்கெல்லாம் பயப்பட ஆளு கிடையாது. நான் பலதாட்டி சொல்லிட்டேன். உங்க இயக்கத்தை தாண்டி போனவங்க அத்தனை பேரும் நடுத்துல இருந்திருக்கிறாங்க. போனவங்க என்னன்னா அட்ரஸ் தெரியாம போனாங்க. எனக்கு என்ன ஒரே ஒரு கவலைனா, இவர்கள் பண்ற இந்த விளையாட்டுக்கு எத்தனை இளைஞர்களை பலியாகிறோம். அவனும் உழைச்சு வார்டு செயலாளர், பகுதியில் ஒரு பொறுப்பு, பகுதி செயலாளர், பகுதி இணைச் செயலாளர், அவங்க தகுதிக்கு ஒரு பொறுப்பு இருக்காங்க. நீங்க வாங்க 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 அந்த விவரத்தை நம்ம செல்ல கூட்டிட்டு போயிட்டு ஒரு கட்சியினுடைய உள்ள விடுறதுக்கிறோம். அவங்க என்ன வாங்க கடவுளை நினைச்சு பெருங்காயம் பண்ணணும், எங்களுக்கே காணாம போயிடுவாங்க. அங்க போனா ஸ்கூல் போயிட்டா வருஷம் பார்த்துக்கலாம், நீ போய் கடைசி சீட்டு உட்காரணும். இந்த கட்சியில ஒரு மிகப்பெரிய இயக்கம், ஒரு ஆண்ட இயக்கத்துல மிகப்பெரிய பொறுப்பு இருந்துட்டு ஒரு 10 குட்டிகள் இருக்கிற கட்சியில போய் எங்க போறீங்கன்னா போய் கடைசி சீட்டு உட்காந்து எட்டி தான் பார்க்கணும். 2 மீட்டிங் தான் மேல போக முடியும், 3ஆவது மீட்டிங் போகவே முடியும். ஆனா இந்த அமைப்பு ஒரு கட்டமைப்பு உள்ள இயக்கம். இது வெற்றியோ தோல்வியோ இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து நீங்க பலூன் இருக்கு, ஒரு குண்டுச்சு போட்டாலும் புஷுன்னு போயிடும். அவனை தேடி பார்த்தா பலூன் இருக்காது, காத்து இருக்காது, எதுவுமே இருக்காது. இன்னைக்கு அப்படிதான் அந்த கட்சி போயிட்டு இருக்கு. அந்த கட்சியில போய் சேரலாம் நீங்க ஒரு டீமா போறாங்க பண்றாங்க. ஆனா வந்திருக்கின்ற நிர்வாகிகள் பொறுப்பாளலாம் இளைஞர்களுக்கு இது கொடுத்தமே ஒன்று சொல்றேன். நீங்க அண்ணன் போறாரு, அண்ணனோட அல்லக்கை போகுது, வெள்ளக்கை போகுது, நீங்க கவலைப்படாது. அரசியல என்னைக்கு ஒரு வாய்ப்பு தான், வாய்ப்பு பிடிச்சிருக்கு போறோம், போயிட்டு போறோம். அந்த இடத்துல காலி ஆகும் பாருங்க, அந்த இடத்த பிடிங்க. இந்த இயக்கத்தை நம்புங்க, யாரும் நம்ம இருக்க மாட்டாங்க. அண்ணன் போறான்னு கவலைப்பட்டு அண்ணனுக்கு பூஜா தூக்கிட்டே இருக்காங்க. அண்ணன் போன இடத்த பிடிச்சி நம்ம அந்த இடத்துக்கு வந்து நம்ம மேல வர முயற்சி பண்ணாங்க. ஏன்னா எத்தனை பசங்களை பார்த்துட்டேன், அண்ணன் போறாரு அண்ணன் இருக்காருன்றேன். அண்ணன் போனா போயிட்டு போறாங்க, அண்ணன் போன இடத்துல பிடிச்சி நீ மேல வரேன்னு சொன்னா அது தெரிய மாட்டேங்குது. இப்பதான் உணர்றாங்க. ஆனா இன்னைக்கு இளைஞர் உள்ள வராங்க. இந்த இயக்கம் தன்னுடைய அடுத்த பாதையை நோக்கி போயிட்டு இருக்குது, அதை நோக்கி தான் போயிட்டு இருக்குது. அடுத்தடுத்த தொண்டர்கள் உள்ள வர இருக்கிறாங்க, இளைஞர்கள் வராங்க. இவர் எடுத்த முடிவு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய முயற்சி இருக்குது.
யாரெல்லாம் போறான்னு பார்த்தா இவங்க எல்லாமே 10 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் ஆட்சியில் வந்தது, 10 வருஷம் பைசா வந்தது, சொத்தெல்லாம் பணங்கள் வச்சு ஒவ்வொரு ஆளும் 2000 கோடி 3000 கோடி வச்சிருக்காங்க. இப்படி படாத கட்சிகள் இருக்க முடியும். அப்ப இவரெல்லாம் இந்த கட்சி உணர்ந்து இவர்களுக்கு வேலையிலேயே கட்சியே உணர்ந்துருச்சு. அதனால வெளியே அனுப்பிச்சே இருக்கு. கடந்த காலங்களில் தோல்விக்கு அப்புறம் ஓடி போனவங்க எத்தனையோ பேருக்கு பார்த்துருக்கோம். போனவங்க அட்ரஸ் எல்லாம் எல்லாம் போயிட்டாங்க. இன்னைக்கு அப்படிதான் தன்னை வளர்த்த உருவாக்கின ஆளாக்கின இயக்கத்தை யாரும் மதிக்கலையோ அவங்க எல்லாம் வெளியே போவாங்க. இன்னைக்கு பார்த்தா பெருசா பிம்பமா தெரியும். ஒரு 2-3 நாளைக்கு டிவி நியூஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அங்க என்ன நடக்குதுன்னு தெரியும். ஏன்னா 10-15 நாளைக்கு முன்னாடி அமைச்சர்லாம் போனாங்க. அந்த கடம்பூர் ராஜு சிவபதி எல்லாம் போனாங்க. அந்த கேட்டை தள்ளி முடிச்சுட்டு போனாங்க. போன உடனே கண்ணி விட்டு உட்காந்துருக்கான். நிதர்சனமான உண்மை. ஏன்டா போன உட்காந்துருக்கான். ஏன்னா என்ன அமைப்பே கிடையாது. யாரு வேணா முடியாதுங்க. கடற்கரை வீட்டுக்கு பேசுவாங்க. அவங்க போயிடுவான். நம்ம உட்கார்ந்துட்டு அவர்களே இல்லைன்னு போட்டு ஒரு பாதி உட்காந்து நினைச்சிட்டு இருப்பான். ஒரு அவர்களே கிடையாது. தூக்கி ஓரமா உட்கார அவங்க பாட்டில் போவான். அவனெல்லாம் வீட்டுக்கு முடிஞ்சு வச்சுக்கிறான். அப்ப இதுதான் அந்த இயக்கம், அந்த பகுதி எல்லாமே இருக்கு. இது தெரியாமலாம் ஒரு குரூப் போற போறாங்க. அதை பத்திலாம் கவலை இல்லை. ஏன்னா இந்த இயக்கம் புரட்சி தலைவர் உருவாக்கலை. புரட்சிக்காகவே தலைவர் பிரச்சனை உருவானதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்றப்போ தொண்டர்கள் எல்லாமே நீங்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கி ஆக வேண்டும். தொண்டர்களின் கட்டாயத்தால் தான் புரட்சி தலைவர் இந்த இயக்கத்தை உருவாக்கினார். அப்ப இந்த இயக்கம் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம், தலைவராக உருவாக்கல. தொண்டர்களை எல்லாம் சேர்ந்து உருவாக்கணும்னு சொன்னாங்க. உருவாக்கப்பட்ட இயக்கம். அதனால அந்த இயக்கம் இன்று வரை இருந்துட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்றேன். ஏன் அந்த கட்சிகள் மட்டும் பிரச்சனையாக இருக்கு? அது ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். புரட்சி தலைவருக்கும் அம்மாவுக்கும் எந்த ரத்த சம்பந்தமும் கிடையாது. அதே போல அம்மாவுக்கும் எடப்பாடியாருக்கும் எந்த ரத்த சம்பந்தமே கிடையாது. இந்த தலைவர்கள் எல்லாமே தன் தொண்டர்கள் தன் தலைவரை தேர்ந்தெடுத்த ஒரே இயக்கம் அனைத்து கேட்டாங்க. அதனால இந்த பிரச்சனை ஏன் சொல்றதா, நீங்க இதையெல்லாம் பார்க்கணும். தமிழ்நாட்டில் இருக்க மற்ற கட்சியில பார்க்கணும். திமுகவா இருக்கட்டும், அப்பா மகன் பேரன். பாட்டாளி மக்கள் கட்சியா இருக்கும், அப்பா இருந்தாலும் அடுத்து மகன் வந்தார். இதே குமாரசாமி கட்சி பாருங்க, அப்பா இருந்தாலும் மகன் வந்தார், பேரன் ரெடியா இருக்கலாம். அதே லல்லு பிரசாத் யாதவ் கட்சியை பாருங்க, அப்பா வந்தார் மகன் வந்தார், பேரன் வந்துட்டான். முலாயம் சிங் யாதவ் கட்சியை பாருங்க. ஒவ்வொரு இந்தியாவுக்கு இருக்கிற எந்த கட்சியை பார்த்தாலும் கூட அப்பா மகன் பேரன் வீர ஒரு முறையில போகும். ஆனால் எந்த ஒரு மாநில கட்சியில எந்த ரத்த சம்பந்தம் எந்த உருவம் இல்லாமல் தொண்டர்கள் யாரை தவறாக தேர்ந்து நினைக்கிறார்களோ தேர்ந்தெடுத்த ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கட்சிகள் பிரச்சனைகள் இருக்குதான் செய்யும். எனக்கு குடும்ப கட்சி இல்லை, ஜனநாயகமான கட்சி. இந்த பிரச்சனை வரத்தான் செய்யும். ஆனா ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இந்த இயக்கம் இவ்வளவு பிரச்சனை இத்தனை போனாலும் கூட தமிழகத்தையே அதிக ஆண்டுகள் ஆண்ட இயக்கம் நினைச்சால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். 32 ஆண்டுகளான அந்த இயக்கத்தை ஆண்டு இருக்கும். இந்த நாட்டை ஆண்டு இருக்கணும். எத்தனையோ கட்சி நம்மளுக்கு முன்னாடி உருவாயிருக்கு. திமுக நம்மளுக்கு முன்னாடி உருவான கட்சி தான். காங்கிரஸ் நம்மளுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த கட்சி தான். எத்தனை கட்சிகள் இருந்தாலும் இன்று வரை தமிழ்நாட்டை அதிக ஆண்டுகள் ஆண்ட இயக்கம் வச்சுதான் அது நம்முடைய இயக்கம் மட்டும்தான். இன்னைக்கு பேர்ல எடுத்து பார்க்கல. இவ்வளவு பிரச்சனை நம்ம பேசிட்டு வந்தோம். 1,36,00,000 ஓட்டு நம்ம வாங்கியிருக்கோம். ஆக நம்முடைய கட்டமைப்பு, நம்முடைய வாக்கு வங்கி, நம்முடைய தொண்டர்களும் அத்தனையும் அப்படியே இருக்கு. ஏதோ ஒரு நடிகர் கூட்டத்தினால ஒரு சினிமா வளர்ச்சியில வெற்றி வாய்ப்பு இழந்துட்டோம். நாம தான் வெற்றி பெற்றிருக்கோம். கடைசி வரைக்கும் நம்ம தான் வெற்றி பெற்றிருக்கோம். இது எல்லாம் ஒரு தேர்தல் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நடந்த கூத்துக்கள்ல இந்த விஷயம் எல்லாமே. முதலமைச்சர் ஒரு வார்த்தை பேசுற நண்பா நம்பி பேசுறாரு. பேசி முடிச்சு கடைசியா குட்டீஸ் ஒரு வார்த்தை விட்டு போயிட்டாரு. அந்த குட்டீஸ் விட்ட வார்த்தையில தான் வேலை கட்டிடுச்சு.